எனக்கும் தெரியும் சார். அதனால உங்ககிட்ட சொன்னாதான் எங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும், அந்த அரசியல் புரிதல் இருக்கும் என்பதை புரிந்துதான் உங்கள்கிட்ட கொண்டு வந்தோம். அதாவது நிறைய பேருக்கு இந்த அரசியல் பங்கேற்பு அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அது அல்லங்க. இப்ப நான் 2 கம்பு வச்சு நடக்கிறேன். 2 கம்பு வச்சு நடக்கிற ஒருத்தருக்கு உடம்ப ஊனம் அதிகமா அல்லது ஒரு கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஊனம் அதிகமா அப்படின்னு கேட்டா பெரும்பான்மை என்ன சொல்லுவாங்க, 2 கம்பு வச்சு நடக்கிறவங்களுக்கு தான் அதிகமான ஊனம் அப்படிம்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு அந்த ஒரு கால் பாதிக்கப்பட்டவர் ஒரு S13ல அவருக்கு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட், S1ல இருந்து 13 கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவரு இப்படி காலை தாங்கி 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 நடக்கிறாருன்னா ஒரு முறை அவர் உடம்பு இப்படி போயிட்டு இப்படி வரும்போது அது முதுகு என்ன பாடுபடும். அப்ப நாம என்ன பண்றோம், கம்பை ஊண்டி உடம்ப ஒரு ஊஞ்சல் மாதிரி நடந்து போயிடும். அப்ப அந்த ஒரு கால் பாதிக்கப்பட்டது தான் அதிகமான வலி ஏற்படும். அப்போ அதை புரிந்து கொள்வதற்கு இப்ப ஒரு மேடை கிடைச்சாதான் சொல்ல முடியும். அப்ப ஒரு இப்ப ஊனம் என்பதை எது தீர்மானிக்கிறது, யார் மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க உங்களை ஒரு சீஃப் கெஸ்டா ஒரு காது கேட்க முடியாத பள்ளிக்கு கூப்பிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காது கேட்க முடியாத பள்ளியில உங்களுக்கு பேச முடியும்னா நீங்க முன்னாடி செய்கை மொழி பெயர்ப்பு இல்லாம எப்படி பேசுவீங்க? பேச முடிந்தும் நீங்க அந்த இடத்துல மாற்றுத்திறனாளி ஆயிடுவீங்க. அப்ப யார் தீர்மானிக்கிறது? பெரும்பான்மை தான் தீர்மானிக்கிறது எது ஊனம் எது ஊனம் இல்லை என்பதை. அப்ப அன்பு நண்பர்களே, டிசபிலிட்டி இஸ் வெரி சிச்சுவேஷனல். ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஒரிசா